சாஸ்திரா சேனல் நேயர்களுக்கு நமஸ்காரம். அனுதினம் ஆனந்தம் நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்று 1/6/2026 இந்த நாள் குறித்து பஞ்சாங்கம் என்ன சொல்றதுன்னு பார்க்கலாம் வாங்கோ. இன்றைய தினம் பராபவருடன் வைகாசி மாதம் 18ஆம் தேதி திங்கட்கிழமை. திதி பார்த்தோம்னா தேய்பிரை பிரதமை திதி மாலை 4:37 வரைக்கும் இருக்கு. அதனைத் தொடர்ந்து தேய்பிரை த்விதியை திதியானது வந்து விடுகிறது. இன்னைக்கு நட்சத்திரம் பார்த்தோம்னா கேட்டை நட்சத்திரம் இரவு 7:07 வரைக்கும் இருக்கு. அதனைத் தொடர்ந்து மூலம் நட்சத்திரம் என்பதும் வந்து விடுகிறது. இந்த நாள் முழுவதுமே ஒரு சித்தயோகம் கூடிய நாளாக அமைந்திருக்கிறது. இது போக பஞ்சாங்கத்திலே வரக்கூடிய யோகம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்றைக்கு சித்தம் அப்படிங்கிற ஒரு நாம யோகம் காலையில 6:16 வரைக்கும் இருக்கு. அதனைத் தொடர்ந்து சாத்தியம் என்கின்ற யோகமானது வந்து விடுகிறது. கரணம் பார்த்தோம்னா இன்றைக்கு கௌளவம் அப்படிங்கிற ஒரு கரணத்தை கொடுத்திருக்கா. இந்த நாளானது ஒரு சமநோக்கு நாளாக அமைந்திருக்கிறது. இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்றைய தினம் பஞ்சாங்கத்திலே இஷ்டி அப்படிங்கிற ஒரு வார்த்தையை கொடுத்திருப்பா. ஒவ்வொரு பிரதமை திதி நாளன்றுமே இந்த இஷ்டிங்கிற வார்த்தையை பார்த்துட்டு வரோம். யாகாதி கிரியைகளை செய்பவர்களுக்கு ஒரு உகந்த நாளாக இந்த நாளானது அமைந்திருக்கிறது என்பதுதான் அதற்கான பொருள். இது போக இன்றைய தினம் பஞ்சாங்கத்திலே ஜேஷ்ட பகுள பிரதமை, அதுவும் பிராக்கெட்ல பார்த்தோம்னா அதிக அப்படின்னு கொடுத்திருப்பா. அதிக ஜேஷ்ட பகுள பிரதமை அப்படின்னு கொடுத்திருப்பா. இதுக்கு என்ன அர்த்தம் சொல்லி பார்த்தோம்னா அந்த சாந்திரமான மாதங்களிலே வரக்கூடிய அதிக மாச இந்த ஜேஷ்ட மாசத்தினுடைய ஒரு 16வது நாளாக இந்த நாளானது அமைந்திருக்கிறது என்பதுதான் அதற்கான பொருள். சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய சூரிய உதயம் என்பது காலை 5:45 சூரிய அஸ்தமனம் என்பது மாலை 6:28 சந்திர அஸ்தமனம் என்பது காலை 6:15 சந்திர உதயம் என்பது இரவு 7:27 சம்பவிக்கிறது. நல்ல நேரம் பார்த்தோம்னா இன்றைய தினம் மதியம் 12:15 முதல் 1:45 வரையிலும், மாலை 6 மணி முதல் 7 மணி வரையிலும் நல்ல நேரமே. சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய ராகு காலம் என்பது காலை 7:20 முதல் 8:55 வரையிலும், யமகண்டம் என்பது பகல் 10:31 முதல் மதியம் 12:06 வரையிலும், குளிகை காலம் என்பது மதியம் 1:42 முதல் 3:17 வரையிலும் சம்பவிக்கிறது. தினாந்தம் பார்த்தோம்னா இன்றைய தினம் இரவு 1:31 கொடுத்திருக்கா. சூலம் பார்த்தோம்னா இன்றைக்கு கிழக்கே சூலம் காலை 9:08 வரையில் அந்த சூல தோஷம் என்பது உண்டு. அதற்குரிய பரிகாரமாக தயிர் அருந்தி விட்டு கிழக்கு திசையை நோக்கி பயணிக்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்லி இருக்கா. இன்றைய தினத்தினுடைய ஆன்மீக தகவலாக, இதை ஆன்மீக தகவலாகவும் பார்க்கலாம், ஒரு பஞ்சாங்க தகவலாகவும் பார்க்கலாம். பிரசன்னா சாய் அப்படிங்கிற ஒரு நேயர் கேள்வி கேட்டிருக்கார். அவருடைய கேள்வி என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, யமகண்டம் என்பது பெரும்பாலும் கேத்துவிற்கு உரியதாக சொல்லப்படுகிறது. ஆலயங்களில் கூட கேத்துவிற்குரிய பரிகாரங்களை யமகண்ட நேரத்திலே செய்கிறார்கள். இதனை தெளிவுபடுத்துவதோடு யமகண்ட நேரத்தில் என்ன செய்யலாம் என்னவெல்லாம் செய்யக்கூடாது என்பதையும் விளக்கமாக சொல்லுங்கள் அப்படிங்கிறதுதான் அவருடைய கேள்வியாக அமைந்திருக்கிறது. முதல்ல நம்ம அத்தனை பேருக்குமே இந்த ராகு காலம், யமகண்டம் மற்றும் இந்த குளிகை எல்லாம் பஞ்சாங்கத்துல போட்டிருக்கா இல்லையா, இது பற்றிய ஒரு தெளிவு, ஒரு விழிப்புணர்வு தேவை என்பதை அவசியம் நினைக்கிறேன். நம்ம பொதுவா என்ன பண்ணுவோம், இப்ப திங்கட்கிழமை காத்தால 7:09 ராகு காலம், 10:12 யமகண்டம்னு சொல்லியிருப்போம். அது போல் அல்ல, இது சூரிய உதயம் மற்றும் சூரிய அஸ்தமனத்தை சார்ந்தது. அப்படிங்கிறதுனாலதான் ஒவ்வொரு நாளுமே நம்ம இந்த ராகு கால நேரம் எவ்வளவு நேரத்துல இருந்து எது வரைக்கும் இருக்கு, அதே மாதிரி யமகண்டம்ங்கிறது எதுல இருந்து எது வரைக்கும் இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் நம்ம ஒவ்வொரு நாளுமே குளிகை முதற்கொண்டு சொல்லிகிட்டே வரோம். இப்ப இந்த மாதிரி சம்மர் டைம்லாம் பார்த்தோம்னா அதனுடைய கால அளவு பார்த்தோம்னா நீங்க நல்லா நோட் பண்ணி பார்க்கலாம். நம்முடைய ப்ரோக்ராம்லயே இந்த சம்மர் டைம்லாம் பார்க்கும்பொழுது அதனுடைய கால அளவுங்கிறது 1 மணி நேரம் 35 நிமிஷம் வரைக்குமே வர்றது இல்லையா. இப்ப எதனை அடிப்படையாக கொண்டு இதெல்லாம் வருகிறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அந்த பகல் பொழுதுங்கிற நேரம் இருக்கு இல்லையா, அதுதான் பஞ்சாங்கத்திலே
அகஸ் என்று தெளிவாக கொடுத்திருப்பார்கள். பகல் பொழுதுனா காத்தால சூரிய உதயத்திலிருந்து அந்த சூரிய அஸ்தமன நேரம் வரை கணக்கிட்டு அதனை என்ன பண்றா இந்த ராகுகால யமகண்டத்துக்காக பார்த்தோம் சொன்னோம்னா அதனை 8 பாகமாக வகுக்கிறார்கள். உதாரணத்திற்கு இப்பெல்லாம் நம்ம பார்த்தோம் சொன்னா அது 12 மணி நேரம் 40 நிமிடம் அளவிற்கு 12 மணி நேரம் ஒரு 39 நிமிஷம் இல்ல 12 மணி நேரம் 40 நிமிஷம் அல்லது 12 மணி நேரம் 41 நிமிஷம் வரைக்கும் கூட பார்த்தோம்னா இந்த பகல் பொழுதினுடைய கால அளவு என்பது இருக்கிறது. நம்ம ஜென்ரலா காலைல 6 மணிக்கு சூரிய உதயம் சூரிய அஸ்தமனம் மாலை 6 மணிக்குன்னு வச்சு கரெக்டா ஒரு 12 ஹவர்ஸ்ங்கிறத பிரிச்சு அந்த 12 ஹவர்ஸ் 8 பாகமா பிரிக்கும் பொழுது 1.5 மணி நேரம் வர்றதுங்கிறதுனால அப்படி வகுத்து ஜென்ரலா கொடுத்திருப்பா பஞ்சாங்கத்திலே. ஆனால் அதிலேயே சூரிய உதயத்தின் அடிப்படையில் மாற்றிக்கொள்ள வேண்டும்ங்கிறதையும் கொடுத்திருப்பா. சூரிய உதயம் மட்டுமல்ல சூரிய அஸ்தமனத்தையும் சேர்த்து கணக்கிட வேண்டும் அப்படிங்கிறதுக்காக சொல்லிக்கிறோம். இது அத்தனையுமே நான் வெறுமனே வாயால சொன்னா ஈஸியா புரியாது. அது ஒரு போர்டு வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணாதான் புரியும். இருந்தாலும் முடிந்தவரை விளக்க முயற்சிக்கிறேன். நமக்கு எப்போ வாய்ப்பு கிடைக்குதோ அப்போ ஒரு பெரிய பிளாக் போர்டு வச்சு இந்த பிளாக் போர்டுல அழகா சார்ட் போட்டு நான் பிரிச்சே ஒரு நாள் நான் இதை பத்தி விளக்கமா சொல்றேன். சரி, இப்ப நம்ம இந்த விஷயத்துக்குள்ள வந்துடலாம். இப்போ வார நாட்கள் என்பது எதன் அடிப்படையிலே பிரிக்கப்பட்டிருக்கிறது நமக்கே நல்லா தெரியும் இல்லையா? அந்த உண்மை கோள்கள் என்று சொல்லப்படக்கூடிய ஞாயிறு, அதாவது சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், குருன்னா வியாழன் நமக்கு தெரியும். அதே மாதிரி சுக்கிரன் சொன்னா வெள்ளி, சனி அப்படிங்கிற உண்மை கோள்கள். இந்த 7 கோள்களின் பெயரைத்தான் நம்ம இந்த வார நாட்களுக்கு வச்சிருக்கோம் இல்லையா? இந்த ஒவ்வொரு நாளுமே பார்த்தோம்னா காலையில முதல் 1.5 மணி நேரம், அதாவது சூரிய உதயத்திலிருந்து முதல் 1.5 மணி நேரம் ஆவரேஜா, அதுவும் இந்த சம்மர் டைம்ல பார்க்கும்பொழுது 1 மணி நேரம் 35 நிமிஷம்னே வச்சுக்கலாம். அந்த முதல்ல வரக்கூடிய நேரம் அந்த கிரகத்தினுடைய, அதாவது அந்த வார நாளானது எந்த கிரகத்தினுடைய பெயரிலே துவங்குகிறதோ, உதாரணத்திற்கு இன்னைக்கு சந்திரன் அப்படின்னு வச்சுட்டோம்னா இன்னைக்கு திங்கட்கிழமை இல்லையா? திங்கட்கிழமைனா சந்திரனுக்குரிய நாள் தானே. அந்த முதல் 1.5 மணி நேரம் பார்த்தோம்னா அந்த சந்திரனுக்குரிய துணைக்கோளாகிய பரிவேடன் அப்படின்னு சொல்லுவா, அந்த பரிவேடனுக்குரிய காலமாக அமைந்திருக்கிறது. இப்படி ஒவ்வொரு நாளுமே முதல் 1.5 மணி நேரம் அல்லது நம்ம அந்த 8 பாகமா பிரிச்சிருக்கோம் இல்லையா அந்த பகல் பொழுதினை, அதனுடைய முதல் ஒரு பாகம் தான் அந்த முதல் கிழமைக்குரிய. இப்ப உதாரணத்திற்கு ஞாயிறு சண்டேன்னு எடுத்துட்டோம் சொன்னா அந்த சூரியனுடைய துணைக்கோள் இதுன்னு சொல்லி பார்த்தோம்னா காலன் அப்படின்னு சொல்லுவா. முதல் 1.5 மணி நேரம் அந்த காலையில 6 மணில இருந்து 7:30 மணி வரைக்கும் எடுத்துட்டோம்னா காலனுக்குரிய, காலன் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த சூரியனுடைய துணைக்கோளுக்குரிய நேரமாக அமைந்திருக்கிறது. இப்போ 7 நாள்னா 7 1.5 மணி நேரம் போயிடுச்சு. திரும்பி 8வதா ஒரு 1.5 மணி நேரம் பாக்கி இருக்கும் இல்லையா? அந்த 8வதாக வரக்கூடிய அந்த 1.5 மணி நேரத்தை தான் ராகு கேத்துக்களுக்கு என்று பிரித்து கொடுத்து விடுகிறார்கள். ராகுவுக்கு தனியா கேதுவுக்கு தனியான்னு கிடையாது, நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். இப்ப இந்த நேயர் என்ன சொல்றார்? யமகண்டம் என்பது கேத்துவிற்குரிய நேரமாக பெரும்பாலும் சொல்லப்படுகிறதுன்னு சொன்னார் இல்லையா? அந்த கருத்து முற்றிலும் தவறு. கேத்துவிற்குரிய நேரம் என்று தனியாக யாரும் பிரிக்கவே இல்லை. இது அறியாமையின் காரணமாக சொல்லப்படக்கூடியதுதான். இதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ராகுக்குன்னு ஒரு காலம் கொடுத்துட்டு அது ராகு காலம்னு பேர் வச்சுட்டா, அதனால கேத்துவுக்கு யமகண்டம்னு இவர்களாக புரிந்து கொண்டிருக்கிறார்களே தவிர உண்மையை சொல்ல வேண்டும் என்று சொன்னால் ராகு கேத்து இருவர்களுக்குமான சேர்த்து கொடுக்கப்பட்ட காலம்தான் அந்த ராகு காலம் என்பது. ராகு கேத்து காலம்னு நம்ம சொல்லல, பழக்கத்துல வரல. ராகு காலம்னு சொல்லி பழகிட்டோம். அது ராகு கேத்துக்குரிய காலம்தான். ராகு கேத்து இருவருக்குமே அந்த ஒரு காலத்தை தான், அந்த ஒரு 8வதாக ஒரு பாகம் வருது இல்லையா? அந்த 1 மணி நேரம் 35 நிமிஷமோ அல்லது 1 மணி நேரம் 30 நிமிஷமோ அல்லது இதுவே வின்டர் டைம் வரும்போது அவருடைய டைம் கூட குறையும். 1 மணி நேரம் 25 நிமிஷம் வரைக்கும் கூட குறையும். அப்படி இருக்கக்கூடிய அந்த கடைசி 1.5 மணி நேரத்தை மட்டும்தான் ராகு கேத்துக்களுக்குரிய காலமாக கொடுத்திருக்கிறார்கள். இப்படி யோசிச்சு பாருங்களேன். ஒரு நாள் கூட காலையில 6-7:30 என்பது ராகு காலமாக வரவே வராது. ஏன்னு சொன்னா அந்தந்த நாள், அந்த ராகு கேத்துக்கும் தனியா ஒரு நாள் இல்ல, 8வதா ஒரு நாள் கிடையாது. வாரத்துல மொத்தமே 7 நாள் தானே. அந்தந்த நாளுக்குரிய கிழமை எதுவோ அதனுடைய துவக்க நேரம் சூரிய உதயத்திலிருந்து முதலாவதாக வரக்கூடிய 1.5 மணி நேரம் என்பது அந்த கிரகத்தினுடைய துணைக்கோளுக்கு உரியது. இதை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். அந்த வரிசையிலே யமகண்டன் அப்படிங்கிறது யாருடைய துணைக்கோள்னு சொல்லி பார்த்தோம்னா
குரு என்று சொல்லப்படக்கூடிய வியாழனினுடைய துணைக்கோள் தான் இந்த யமகண்டன் என்பவர். இந்த யமகண்டன் என்பதற்கும் நாம் மனதிலே நினைத்து கொண்டிருக்கக்கூடிய அந்த யம தர்மராஜனுக்கும் எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது என்பதுதான் உண்மை. இதிலே எந்த விதமான சந்தேகமே கிடையாது. அதாவது குருவினுடைய துணைக்கோள் தான் யமகண்டன் என்பது. நம்ம இந்த யமன் யமன் சொல்லி சொல்லி பழகிட்டதுனால நம்ம என்ன நினைச்சுட்டு இருக்கோம்னா அதுவும் ஒரு தீமைக்குரிய காலமாக நம்மால் புரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறது. இது பார்த்தோம்னா இந்த யமகண்டத்தை பின்பற்றக்கூடியது, அதை ஒரு தீதுரு காலமாக நினைப்பது என்பது நம்முடைய தமிழகத்திலும் கேரளாவிலும் மட்டும்தான் இருக்கிறதே தவிர, அதுவும் தமிழகத்தை ஒட்டி இருக்கக்கூடிய ஒரு சில ஆந்திரா கர்நாடகால கூட பார்த்தோம்னா எது வரைக்கும் பார்த்தோம்னா இந்த பெங்களூர் மைசூர் வரைக்கும் மட்டும்தான். ஏன்னா தமிழர்களோடு நெருங்கிய தொடர்புடையது இந்த பகுதி. அதே மாதிரி பார்த்தோம்னா ஆந்திரால பார்த்தோம்னா இந்த நெல்லூர், சித்தூர், திருப்பதி அதோட சரி. அதுக்கப்புறம் அப்படியே பார்த்தோம்னா அதற்கு மேலே போக 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 யாருமே யமகண்டத்திற்கு அத்தனை முக்கியத்துவம் கொடுப்பதில்லை. யமகண்டம் என்பது ஒரு தீதுரு நேரமாக யாருமே சொல்வதில்லை. உதாரணத்திற்கு ஒரு புதன்கிழமை நாள்ல கூட பார்த்தோம்னா நம்ம 7:30 9ன்னு சொல்லிட்டு நம்ம தமிழகத்திலும் கேரளாவிலும் அதுல முகூர்த்தமா வைக்கிறது இல்லை. ஆனால் ஆந்திரா மக்களும் சரி, கர்நாடக மக்களும் சரி, அவர்கள் பார்த்தோம்னா ஒரு 8:30 மணிக்கு முகூர்த்தம் புஷ்கரங்கிறது அப்பதான் வர்றதுங்கிற மாதிரி வைப்பார்கள். நம்ம யமகண்டங்கிறது நம்ம தான் இங்க அது யமன் யமன் யமனுக்குரிய நேரம் என்று நினைத்து கொண்டிருக்கிறோம். உண்மையை சொல்ல வேண்டும் என்று சொன்னால் நாம் நினைத்து கொண்டிருக்கின்ற கூடிய அந்த யமன் என்பதுதான் காலன் என்ற பெயரிலே அழைக்கப்படுகிறார். ஞாயிற்றுக்கிழமையில பார்த்தோம்னா காலைல 6 7:30 சொல்றோம் இல்லையா, அதுதான் காலனுக்குரிய நேரமாக இருக்கிறது. இந்த யமகண்டனுக்கும் அந்த யமனுக்கும் எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது. ஆக யமகண்ட நேரத்தில் என்ன செய்யலாம் செய்யக்கூடாது என்பதற்கான அங்க பதிலே தேவையில்லை நான் நினைக்கிறேன். இப்ப நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஆனா இப்ப என்ன ஆகும்னு சொல்லி பார்த்தோம்னா, சார் இத்தனை வருஷமா நாங்க பரம்பரையா யமகண்டத்தை ஒரு தீய நேரமாகத்தான் பார்த்திருக்கிறோம் சொன்ன அது நம்முடைய குடும்ப பழக்கத்திலே வருவதால் நான் அதுக்குள்ள வரல. நீங்க யமகண்ட நேரத்துல நல்லதை பண்ணுங்க, நான் விதண்டாவாதம் பேச வரல. ஆனால் யமகண்ட நேரத்தை தவிர்க்க வேண்டிய அவசியமில்லை ஜோதிடவியல் ரீதியாகங்கிறதுக்காக சொல்றேன். ஏனென்று சொன்னால் அது வியாழனுக்குரிய நேரமாகத்தான் அமைந்திருக்கிறது. அதனால்தான் நீங்க காலையில 6 7:30 வியாழக்கிழமை யமகண்டன் போட்டிருந்தா கூட அந்த நேரத்திலே விவரம் அறிந்தவர்கள் அவர்கள் புதிதாக ஏதோ ஒரு விஷயத்தை துவக்குவது, காலையில குரு ஹோரன்னு சொல்றோம் இல்லையா, 6 to 7 குரு ஹோரன் தானே வச்சிருக்கா, குரு ஹோரையில எப்படி தப்பாகுங்கிற மாதிரி நிறைய படிப்பு விஷயங்களை துவங்குவதற்கெல்லாம் கூட நிறைய பேர் அந்த நேரத்தினை பயன்படுத்தி கொண்டிருப்பார்கள். ஆக இது பற்றிய விரிவான ஒரு விளக்கத்தினை நான் மற்றொரு நாள் போர்டு போட்டு எக்ஸ்பிளைன் பண்றேன், அப்பதான் நன்றாக புரியும். ஆக இந்த நேயருக்கு நாம் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், இந்த நேயருக்கு மட்டுமல்ல நம்மில் பலரும் நினைத்து கொண்டிருப்பது போல் யமகண்டம் என்பது கேத்துவிற்குரிய நேரம் கிடையாது. அந்த நேரத்துலதான் போய் பரிகாரம், கேத்துவிற்குரிய பரிகாரம் செய்யணும் சொல்றதெல்லாம் உண்மையிலேயே அது ஏற்புடையது அல்ல. அதுதான் நிஜம். இந்த தகவலோடு இன்றைய தினம் உங்களிடமிருந்து நான் விடைபெற்றுக் கொள்கிறேன். மீண்டும் உங்கள் அனைவரையும் நாளைய தினம் ஒரு புதிய தகவலோடு சந்திக்கிறேன். அன்பர்கள் அனைவருக்கும் அனுதினமும் ஆனந்தமாய் அமைய பிரார்த்திக்கிறேன்.